ஆனால் உண்டாய் சர்வீஸ் சென்டரில் கார் கொடுத்துருக்கேன், அங்கேயே டயர் மாற்றிட்டுமாண்ணா? நீங்கள் சர்வீஸ் சென்டரில் டயர் மாற்றல ஒன்றும் தப்பு இல்லைங்க. என்ன முக்கியம்னா ஒரு சர்வீஸ் சென்டரில் அவங்க ஃபோக்கஸ் வந்து ஆயில் சேஞ்ச், சஸ்பென்ஷன் ரெடி பண்ணுறது, பாடி ஷாப், வண்டி எதனா அடிபட்டா ரிப்பேர் பண்ணுறது, அதுதான் அவங்க பெரிய ஃபோக்கஸ். டயருன்றது ஒரு ரொம்ப சின்ன பகுதி, அவங்க பெரிய பிஸ்னஸில் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி. ஆனால் நீங்கள் ஒரு டயர் ஷாப்புக்கு தனியாக போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஃபோக்கஸ் வந்து டயர் மாட்டுறது, அலைன்மெண்ட் பார்க்குறது, பேலன்சிங் பார்க்குறது. முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு டயர் ஷாப் போகிறப்போ உங்களுக்கு மெட்டீரியல் டயருன்றது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் டயர் பார்க்கலாம், உங்கள் டயர் மாட்டுறது, அலைன்மெண்ட் பார்க்குறது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கும். வாரண்ட்டி எல்லாமே ஒரு டயர் ஷாப்புக்கு போனால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா டயருன்றது ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி உங்கள் வண்டியில். ஸோ நீங்கள் டயர் மாற்றுறப்போ எப்போவுமே ஒரு டயர் ஷாப்புக்கு போய் டயர் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் பெட்டர் சர்வீஸ், லாங் லாஸ்டிங் லைஃபு, முக்கியமானது வாரண்ட்டி டைரெக்டாக கிடச்சிடும்.